ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டைம் மாமன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இங்கே நம்ம மஞ்சுமலை பயங்கர கோவமாக இருக்காங்க. அஹ் அதாவது நம்ம பூங்கொடிக்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசலை. எங்கள் ராசாத்தி தான் பயங்கரமாக கேள்வி மேலே கேள்வி கேட்கவும் அவங்க ஃப்ரெண்டுங்களுமே இப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம பூங்கொடி இருந்துட்டு, அத்தை ஒரு நிமிஷம் அந்த அழகர் மட்டும் வராமல் இருந்திருந்தா என் மானமே போயிருக்கும், என் கற்பும் போயிருக்கும், ஏன் நான் உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன், அவ்வளோ பெரிய அவமானத்தை தாங்கிக்கிட்டு கண்டிப்பாக நான் இந்த பூமியில் இருந்திருக்கவே மாட்டேன், எப்போவோ போய் சேர்ந்துருப்பேன். ஆனால் கரெக்டான டைமுக்கு அழகர் வந்து அந்த கருங்கல் பாண்டியை அடித்து அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொன்னான், உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா இப்போவே நீ கிளம்பி மண்டபத்துக்கு வா, அப்படி வரவே முடியாது அப்படின்னு நினச்சாலையும் ஓகே தான், முடிவை உன்கிட்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகர் என்கிட்ட சொன்னான். எனக்கு என்னமோ அவ்வளோ பெரிய ஆபத்தான நிலமையில என்னை வந்து காப்பாற்றினானே, அதனால் அவனுக்கு ஒரு நன்றி சொல்கிற விதமாக அப்படி மட்டும்தான் நான் இங்கே ரெடியாகி வந்தனே தவிர, மற்றபடி உங்களுக்கு எதிராகவோ இல்லை அப்பாவுக்கு எதிராகவோ நான் அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசளவில் கூட நினைக்கவே இல்லை அத்தை அப்படி சொல்லிட்டு நம்ம பூங்கொடி நடந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே விலாவரியாக சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம ராசாத்திக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இங்கே பாரு பூங்கொடி, என்னதான் நடந்திருந்தாலும் உசுரே போயிருந்தாலும் நீங்கள் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மஞ்சுமலை இருந்துட்டு, எத்தா ராசாத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? பூங்கொடி சொன்ன கதை எல்லாமே கேட்டல்ல, பூங்கொடி உசுரை விட நமக்கு இந்த மாயாண்டி அவமானப்படுறது தான் முக்கியமாக போயிடுச்சா என்ன? பூங்கொடியே மிகப்பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கா. அதுக்கு காரணம் அந்த அழகர் தான். அழகர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா என் பிள்ளைய நான் இன்னைக்கு பார்த்துருக்கவே முடிஞ்சிருக்காது. பூங்கொடி ஏத்தா நீ கவலைப்படாததா, நான் கூட உன் மேலே நிறைய கோவமாக இருந்தேன். நீ எங்களுக்கு எல்லாருக்கும் எதிராக நீ அந்த குடும்பத்தோடு சேர்ந்துட்டியோ, அந்த அழகரை ஏற்றுக்கிட்டு நீ அவன் கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிக்க போகிற, அந்த வீட்டுக்கு மருமகளாகவே மாற போகிறேன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குதா. இங்கே பாருத்தா, ஏதோ அவன் உன்னை காப்பாற்றினா அப்படின்றதுக்காக நீ அந்த குடும்பத்துக்கு நன்றி கடனாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தில் வந்த, அதுக்காக அந்த குடும்பம் தான் எல்லாமே அப்படின்னு நீ மாறிடவே கூடாதுத்தா. இங்கே பாருத்தா, நீ எதுக்காக அந்த வீட்டுக்கு போனியோ அதை நம்ம சாதிச்சே ஆகணும், அதை நிறைவேற்றியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு பூங்கொடி இருந்துட்டு, சரிங்கப்பா, என்ன அந்த அழகர் காப்பாற்றினதுனால அதுக்கு பதிலாக நானும் அவங்க குடும்பத்தை அவமானப்பட விடாமல் காப்பாற்றிட்டேன், அம்புடு தான். அதுக்கப்புறம் அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறது அதெல்லாம் நான் என் கனவுல கூட நினச்சே பார்க்க மாட்டேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம பூங்கொடி வந்து மஞ்சுமலை கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ராசாத்தி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, ஏதோ அந்த அழகர் காப்பாற்றிட்டான் அப்படின்றதுக்காக நீங்கள் மனசு மாறிடுவீங்களோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்போ இங்கே நம்ம பூங்கொடிக்கு என்னதான் அவங்க அப்பா மனசு ஆறுதலுக்காக வெளிப்படையாக அந்த குடும்பத்துக்கு எதிராக தான் நான் இனிமேல் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பாவோட மனசு ஆறுதலுக்காக மட்டுமே, மனசறிஞ்சு அவங்க அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா அழகர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் நம்ம பூங்கொடிக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஆபத்துலேருந்து கொடிய மிருகத்துக்கிட்டேருந்து நம்ம அழகர் வந்து பூங்கொடியை காப்பாற்றிருக்காங்க. ஸோ எப்போவுமே சாகிற வரைக்கும் அந்த நினப்பு, அதாவது நினைவு கண்டிப்பாக நம்ம பூங்கொடி மனசில் இருந்திருக்கும். ஸோ ஒரு வேளை நம்ம அழகர் வராமே இருந்திருந்தாலுமே பூங்கொடியோட நிலமை என்ன ஆயிருக்கும் பா, நினச்சி பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல. எந்த ஒரு பொண்ணுக்குமே இப்படி ஒரு பாலியல் கொடுமை வந்துடவே கூடாது. நாட்டில் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்து எத்தனையோ பேர் இதன் மூலமாக உயிர் இழந்திருக்காங்க. ஸோ இப்படி ஒரு விஷயத்த எல்லா இடத்துலையுமே தவிர்க்கணும். அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, அப்படிப்பட்ட ஆட்களை சுட்டு கொன்று போட்டுடணும் அப்படின்ற சட்டம் வரணும். ஒவ்வொருத்தருமே பயப்படணும் இப்படி ஒரு கொடுமையை செய்கிறதுக்கு. ஸோ பூங்கொடியை நம்ம அழகர் காப்பாற்றிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பூங்கொடி நல்லாவே டீப்பாக யோசிக்கிறாங்க. மிகப்பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை அழகர் காப்பாற்றிருக்காரு. எப்போவுமே நமக்கு அவர் துணையாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நம்ம எப்போவுமே நன்றி கடனாக இருக்கணும். ஆனாலும் அப்பா இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்மளும் அதுக்காக தான் இந்த அழகரவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அழகர் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் எல்லாருமே தன்மையாக தான் பேசுகிறாங்க. ஆனால் எப்படி அவங்கள பழி வாங்குறது? எல்லாருமே நல்லவங்களாக இருக்கிறப்போ அவங்களோட முகத்திலேயே நம்ம எப்படி கிழிக்க முடியும்? கெட்டவங்களாக இருந்தால் கூட அவங்களோட முகத்திலேயே கிழிச்சிடலாம். ஆனால் இவங்க அம்புட்டு பேரும் நல்லவங்களாக தானே இருக்காங்க.
மாயாண்டி அவங்களுமே சரி நம்மளை இது வரைக்கும் காயப்படுத்தினது கிடையாது, கஷ்டப்படுத்தினது கிடையாது. இது வரைக்குமே நம்ம எவ்வளோ தான் தப்பு செஞ்சாலுமே, அதாவது அந்த குடும்பம் அசிங்கப்படுற மாதிரி ஒரு நிகழ்வு செஞ்சாலுமே அப்போவுமே அவங்களுமே நம்மக்கிட்ட தன்மையாக தான் பேசுகிறாங்க, பாசமாக தான் பேசுகிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, அப்பா வேற இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி மனசறிஞ்சு மனசு வந்து இந்த குடும்பத்தை பழி வாங்க முடியும் அப்படின்னெல்லாம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரி நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்கொடி வந்து நினைக்கிறாங்க. ஸோ இப்போது மஞ்சமலை இருந்துட்டு இங்கே பாருத்தா, நான் கிளம்புறேன், நீ பத்திரமா இருத்தா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுத்தா அப்படி சொல்லிட்டு இங்கே ராசாத்தி இருந்துட்டு இங்கே பாரு பூங்கொடி, எக்காரணத்துக்காகவும் அந்த குடும்பத்து பக்கம் மட்டும் நீ சாஞ்சிடவே கூடாது. உன் அப்பாவோட ஒரு கை இல்லாமல் போனதுக்கு அந்த மாயாண்டி தான் காரணம். என்றைக்குமே அந்த மாயாண்டி நம்மளோட குடும்பத்தால் ஆகவே மாட்டான். எப்பவுமே அவன் நம்மளோட எதிரி மட்டும்தான். இதை மனசுலேயே நீ வச்சுக்கோ சரியா, நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மஞ்சமலை நம்ம அப்பத்தா சுடலை அதுக்கப்புறம் ராசாத்தி இவங்க மட்டும் கிளம்புறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இளவரசிக்கிட்ட போயிட்டு இங்கே பாரு இளவரசி, நீ போயிட்டு உன் அம்மாவை கூட்டிகிட்டு வா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இளவரசியுமே இங்கே பேச்சுக்கிட்டு வராங்க. அம்மா அப்பாவும் அத்தையும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, உங்களையும் வர சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பேச்சுக்கு மனசே வரல. தன்னோட அண்ணன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு அவங்களுக்கு சுத்தமாக மனசு வரல. இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு, ஒரு நாள் அண்ணன் வீட்டில் இருந்துட்டு போனால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் மனசு அவங்களுக்கு ஏங்குது. ஸோ இப்போ இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு எத்தா பேச்சு ஒரு நாள் இருந்துட்டு போகலாம்ல அத்தா அப்படி சொல்லிட்டு நம்ம பேச்சு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நம்ம மனசில் நினச்சது அண்ணனுக்குமே கேட்டிருக்கு போல், ஒருவேளை அண்ணனுக்குமே அப்படி ஒரு ஆசை இருந்திருக்கும் போல், நம்ம ஒரு நாள் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, நம்மளோட தலையெழுத்து, நம்ம கண்டிப்பாக இங்கெல்லாம் தங்கவே முடியாது, நம்ம இப்போதைக்கு போய் தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க. ஏத்தா பேச்சு என்னத்தா, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ யோசனையில் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு. இல்லைண்ணே, இன்னைக்கு ஒரு நாள்லாம் இருக்க முடியாது, அவங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கே இருந்தேன் அப்படின்னா ஏதாவது சொல்லுவாங்க, நான் கிளம்புறேண்ணே. அண்ணே எல்லாரும் சந்தோஷமாக இருங்கண்ணே, ஏதாவது பூங்கொடி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கண்ணே, அவகிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உடனே நம்ம மாயாண்டி இருந்துட்டு இங்கே பாருத்தா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்த்தா, நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருத்தா. பூங்கொடி சின்ன பிள்ளை, அவளுக்கு எதுவுமே புரியல, புரியாமல் தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக அவள் மாறிடுவா, நீ எதை நினச்சி கவலைப்படாதத்தா அப்படி சொல்லிட்டு நம்ம மாயாண்டி ரொம்பவே பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க. ஸோ நம்ம பேச்சுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்கண்ணே நான் கிளம்புறேண்ணே, அண்ணி வாரேன் அண்ணி அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம தெய்வானை இருந்துட்டு இங்கே நம்ம மீனாட்சிக்கிட்ட, மதினி என்ன மதினி, அதான் ஃபங்க்ஷன் சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல்ல, ஆனால் இந்த ஃபங்க்ஷனு இம்புட்டு கேவலமாக கேடு கெட்டத்தனமாக நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மதினி அப்படி சொல்லிட்டு. என்ன மதினி பார்க்குறீங்க, பின்ன கேடு கெட்டத்தனமாக தானே இந்த ஃபங்க்ஷனு நடந்தது, இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எல்லாருமே தலகுனிஞ்சு நிற்கணும் அப்படின்றதுக்காக அந்த பூங்கொடி இன்ஸ்டிடியூட்டில் கிளாஸ் இருக்குன்னு போய் சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அழகர் போய் தேடி கண்டுபிடிச்சி அவன் கூட்டிகிட்டு வர வரைக்கும் நம்ம உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம், எங்கே எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்றுவோமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ ஒரு பதட்டத்தோடு இருந்தோம். இப்போது அவளை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ஃபங்க்ஷனும் நடத்திட்டீங்க, அவளை நீங்கள் எதுவுமே கேட்க போகிறதில்ல, அவளை இப்படியே அவள் போக்கில் விட்டால் என்ன மதனி அர்த்தம், அவள் நம்ம குடும்பத்துக்கான தகுதியை, அது நம்ம குடும்பத்தில் இருக்கிறதுக்கான தகுதி அவளுக்கு இல்லை. முக்கியமாக அழகருக்கும் அவருக்கும் சுத்தமாக செட்டே ஆகலை. ஏன் மதினி, தயவு செஞ்சு அந்த பூங்கொடியை அவங்க அம்மா வீட்டுக்காரர் கூடயே அப்படியே அனுப்பி விட்டுருங்க மதினி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. மாயாண்டி இருந்துட்டு இங்கே பாருத்தா, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதுத்தா, நான் என்ன ஏதுன்னு பூங்கொடி கிட்ட கேட்குறேன், வேறு ஏதாவது தவிர்க்க முடியாத காரணமாக கூட இருக்கலாம்ல, தேவையில்லாமல் பூங்கொடி மேலே அபாண்டமாக யாரும் பழி போட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த பிள்ளை அதாவது வேணும்னே நம்மளை அவமானப்படுத்தணுன்றதுக்காகவே அந்த பிள்ளை அப்படி பண்ணியிருந்தாலுமே நம்ம எதுவுமே கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம மேலே கோவம் இருக்குது, நம்மளை பழி வாங்கணுன்றதுக்காகவே வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னலாம் சொல்லிச்சு இல்லையா. அந்த பிள்ளை முன்னாடி நம்ம நல்லவர்களாக மட்டும்தான் இருக்கணும், ஏன்னா நம்மளோட கேரக்டரே அதுதானே. அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியல, அது சின்ன பிள்ளை, நம்மளை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்படியெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக விளையாட்டுத்தனமாக பண்ணாது. அவங்க அப்பாவோட கையை நான் தான் வெட்டிட்டேன் அப்படிங்கிற கோவம் இப்போ வரைக்குமே அந்த பிள்ளை மனசில் இருக்குது. ஒத்த கையை வச்சுக்கிட்டு மஞ்சமலை கஷ்டப்படுறது எல்லாமே பார்த்து பார்த்து வளர்ந்த பிள்ளை. அதனால்
நம்ம இப்போ எதுவும் பேசிக்க வேண்டாம். சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு நாளும் மஞ்ச ஒரு கையை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத ஒவ்வொரு நாளும் பார்த்து கஷ்டப்பட்டு வளர்ந்த பிள்ளை. ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பம் எதிரி குடும்பம், அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி வளர்ந்த பசங்க. அத்தனை வருஷமாக அம்புட்டு பகையை மனசில் வச்சு வளர்ந்த பிள்ளைங்களுக்கு சடான்னு நம்ம நல்லவைக அப்படின்னு புரியாது. போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு நம்ம மாயாண்டி சொல்கிறாங்க. தெய்வானை இருந்துட்டு என்னென்ன இம்புட்டு சாதாரணமாக சொல்லிட்டீங்க, இதே காரியத்தை வேறு யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா? உங்கள் தங்கச்சி பொண்ணு அப்படின்றதுனால தான் எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே மூடி கமுக்கமாக வச்சுக்கலான்னு பார்க்குறீங்களா? அண்ணி என்ன என்ன மதினி இதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு புரிகிற மாதிரியே இல்லை. என் பிள்ளையும் அழகரும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்கன்னு நினச்சேன். அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் பொருத்தம்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை அதாவது நிப்பாட்டிட்டீங்க. ஆனால் இவளுக்கு மட்டும் ஒரு பொருத்தம் கூட கூடி வரல. இப்படிப்பட்டவளை சேர்த்து பிடிக்கணும், ஏதாவது பரிகாரம் செஞ்சாவது 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும்னு நினைக்கிறீங்க. அதாவது எங்கள் நாத்தனார் பிள்ளைக்கு அதாவது நாத்தனார் பொண்ணுக்கு ஒரு நியாயம், என் பொண்ணுக்கு ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரியெல்லாம் மீனாட்சி கிட்ட கேட்குறாங்க. ஸோ மீனாட்சி இருங்க மதனி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பூங்கொடி அப்போ தான் வராங்க. ஸோ இங்கே மீனாட்சி இருந்துட்டு பூங்கொடியை திட்டுறதுக்காக வராங்க. ஏய் உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? இத்தனை பேர் முன்னாடி எம்புட்டு கூட்டம் வந்துச்சு, எம்புட்டு சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வந்திருந்தாங்க, அவங்க முன்னாடி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே நீ கிளாஸ் இருக்குன்னு போய் சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு வீட்டில் நல்லா ஜாலியாக இருந்திருக்கியாடி. நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் எம்புட்டு பதட்டப்பட்டோம் தெரியுமா? ஆனால் அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் நீ சந்தோஷமாக இருந்திருக்க. அதுக்கப்புறம் என் புள்ள உன்னை தேடி அலைஞ்சி அதுக்கப்புறம் கடைசியில் கூட்டிகிட்டு வந்தான். நீ மட்டும் வராமல் இருந்திருந்தா இந்த ஊர் ஜனங்க முன்னாடி நாங்கள் அவமானப்பட்டு நின்றுப்போம். உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? உன் அப்பா கையை என் புருஷன் வெட்டிட்டான்னு சொல்லிட்டு தான் நீ இம்புட்டு வன்மத்தை இங்கே காட்டுறியா? இங்கே பாரு, உன் அப்பா கையை வேணும்னாலாம் என் புருஷன் வெட்ட கிடையாதுடி. அது யதார்த்தமாக சண்டையில் நடந்தது, தெரியாமல் அப்படி நடந்த விஷயம். வேணும்னு என் புருஷன் உன் அப்பங்கையை வெட்டவே கிடையாது. அதை நீ புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் என் புருஷன் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ஆளுடி. உனக்கு என் புருஷனோட மனசை பற்றியெல்லாம் இப்போ தெரியாது, போக போக கண்டிப்பாக நீ புரிஞ்சுப்ப. அன்னைக்கு நீ ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவடி, ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவ. என் மகனுக்கு நீ பொருத்தமானவளே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறாக அப்படி கிழிக்கிறாங்க. உடனே எதுவுமே பேசாமல் நம்ம பூங்குடி சைலண்ட்டாக தலையை கீழே வணங்கிக்கிட்டு தான் நிற்கிறாங்க. மாயாண்டி இருந்துட்டு இங்கே பாருத்தா மீனாட்சி, தயவு செஞ்சு எதுவும் பேசாதத்தா, எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிப்போம். அந்த பிள்ளை ஏதோ தெரியாதனமாக செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இது தெரியாதனமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட நம்ம மாயாண்டி நம்ம பூங்கொடி பக்கம்தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ பூங்கொடிக்கு அந்த நிமிஷமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இம்புட்டு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். அதையே பெருசாக இவங்க நினச்சிக்கவே இல்லை. அப்போது நமக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நம்ம மாயாண்டி வந்து ரொம்பவே வசதியில் வச்சுருக்காங்க நம்ம பூங்கொடி. ஸோ பூங்கொடி இருந்துட்டு பேசி முடிச்சிட்டியலா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிட்ட கேட்குறாங்க. மீனாட்சி சைலண்ட்டாகவே நிற்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே பூங்கொடி வந்து மாயாண்டி கிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிடுறாங்க. இது எல்லாருக்குமே பயங்கர ஷாக் தான். நம்ம அழகரும் இருக்காங்க அங்கே, தெய்வானை, அழகரு, நந்தினி இவங்க எல்லாருமே இருக்காங்க. மீனாட்சிக்குமே பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்ன இவ திருதுப்புன்னு மன்னிச்சிருங்கனாலாம் சொல்கிறா, ரொம்ப அதிசயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான். மாயாண்டி இருந்துட்டு என்னத்தா எதுக்காக நீ மன்னிப்பெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பூங்குடி இருந்துட்டு இல்லைங்க, நான் மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டேன், நான் என் தப்பை உணர்ந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளை என்னை தேடி வராமல் இருந்திருந்தா என்னுடைய நிலமையே ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டேங்க நம்ம மாயாண்டி பயங்கர அதிர்ச்சியாக. என்னத்தா சொல்கிற, உனக்கு ஏதாவது அங்கே பிரச்சனையாத்தா, அதனால தான் நீ மண்டபத்துக்கு வர முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, உங்கள் எல்லாருமே நாங்கள் அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். ஆனால் கடைசியில் எனக்கு பார்த்த அந்த கருங்கல் பாண்டி என்னை வந்து கடத்திட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான். கரெக்டான சமயத்தில் உங்கள் பிள்ளை அழகர் தான் வந்து என்னை காப்பாற்றினாரு. அவர் மட்டும் வராமல் இருந்திருந்தா இன்றைக்கி நிலமையே வேறு மாதிரி இருந்திருக்கும். உண்மையாகவே நான் ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேங்க. அந்த கருங்கல் பாண்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு உங்கள் பிள்ளை கரெக்டான சமயத்துக்கு வந்ததுனால நான் அவன்கிட்டேருந்து தப்பிச்சேன். நான் எத்தனை டைம் உங்களுக்கு நன்றி சொன்னாலும் அது
நன்றி சொன்னாலும் மன்னிப்பு கேட்டாலும் அதுக்கு ஈடே ஆகாதுங்க. ஏன்னா ஆம், உண்மையாகவே மிகப்பெரிய நல்ல விஷயம் உங்கள் பிள்ளை பண்ணியிருக்காரு. உங்கள் பிள்ளையும் சரி நீங்களும் சரி ரொம்ப ரொம்ப நல்லவைகன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. அதே சமயம் நன்றியும் நான் சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு நல்ல தங்கமான பிள்ளையே பெற்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க நம்ம மாயாண்டிக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஒருவேளை இந்த விளக்கு பூஜையெல்லாம் செஞ்சதுனால தான் அந்த கடவுள் மூலமாக தான் பூங்கொடியோட மனசு மாறி இருக்கு அப்படின்னுலாம் யோசித்து பயங்கர ஹாப்பி. எங்கள் தெய்வானைக்கு பயங்கரமாக பற்றிக்கிட்டு எரியுது. நந்தினிக்கு ஒரே அழுகு தான். அவங்களால எல்லாரையும் மீறி அழகர் கூட ஒன்று சேர்ந்து வாழவும் முடியல, அவங்கள மறக்கவும் முடியல. அதான் சொல்லுவாங்களே, சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தண்ணியில் தவிக்கிற மாதிரி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இங்கே நம்ம நந்தினி ரொம்பவே தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயம் எல்லாமே, அதாவது அழகர் பூங்கொடி விஷயத்தில் அவங்க 2 பேருக்குமே விருப்பம் இல்லாமல் தான் எல்லா விஷயமும் நடக்குது. இருந்தாலும் அந்த விஷயத்த எதையுமே நம்ம நந்தினியால் தாங்கிக்கவே முடியல. அழகர் மாமா கூட பக்கத்தில் நம்ம இருக்க வேண்டியது, ஆனால் அந்த பூங்கொடி இருக்காளேன்னு அந்த அது ஒரு விஷயத்த மட்டும் ஏற்றுக்கவே முடியல நம்ம நந்தினியால். ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. நந்தினி அழகரை மறக்க போகிறாங்களா, இல்லை சீக்வன்ஸ் வந்து நம்ம பூங்கொடி வந்து பழி வாங்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்களா, இல்லை நம்ம அழகர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வாங்களா, இல்லை அழகரும் பூங்கொடியும் ஒரு வழியாக பிரிஞ்சுட்டு நம்ம நந்தினி கூட ஒன்று சேர்ந்து நம்ம அழகர் வாழ்வாரான்றது மிகப்பெரிய குழப்பம்தான். ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம பூங்கொடிக்கும் நம்ம அழகருக்கும் செட் ஆகலை. சின்னதாக நம்ம அழகர் வந்து பூங்கொடி மனசில் இடம் பிடிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ அழகரை நம்ம பூங்கொடிக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் அழகர் மனசில் இப்போ வரைக்குமே நந்தினி தான் இருக்காங்க. ஆனால் வீட்டை தாண்டி மீறி நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. ஸோ எதையும் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் தான் நம்ம அழகருமே இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லவன் வல்லவன் சொல்லிட்டு இங்கே நம்ம இது பூங்கொடி வந்து அழகரை வந்து பாராட்டினாங்க இல்லையா. ஸோ அழகருக்கு ஒரு மாதிரி கம்பீரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கெத்தாக ஃபீல் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே நந்தினி இருக்காங்க. நந்தினியை பார்த்துட்டு ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது அவங்களுக்கு. இப்போது எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நந்தினி ரூமுக்குள்ளே உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம உசுரோடு எதுக்காக இருக்கணும், ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்மளால் பார்த்து சகிச்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ யதார்த்தமாக வந்த நம்ம பூங்கொடி வந்து நந்தினி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உள்ள வந்து என்னங்க எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அழுகாத மாதிரி அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. உடனே இங்கே நம்ம நந்தினி வந்து சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு பூங்கொடி இருந்துட்டு என்னங்க ஆச்சு, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களோட முகம் எப்போவுமே வாடி போயே இருக்குது, இல்லைன்னா அழுதுகிட்டு இருக்கீங்க, எப்போவுமே நீங்கள் சிரிச்சதை நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல, இப்படியே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்கள். ஒரு சில சமயத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் அப்படின்னா மனசு விட்டு நம்ம மனசில் உள்ளதை மற்றவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா நமக்கு மனசுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட கஷ்டம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என் பிரச்சனையே நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை கேட்டீங்க நம்ம பூங்கொடி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி பயங்கர அதிர்ச்சியாக கேட்குறாங்க. உடனேங்க நம்ம நந்தினி இருந்துட்டு, ஆமாம் நீங்கள் தான், நீங்கள் மட்டும் அழகர் மாமாவை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நான் தான் அழகர் மாமாவோட பொண்டாட்டியாக இருந்திருப்பேன், அழகர் மாமாவும் நானும் எம்பிட்டு டீப்பாக லவ் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டீங்க நம்ம பூங்கொடி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க நானும் அழகர் மாமாவும் சின்ன வயசுலேருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் நேசிக்கிறோம், நாங்கள் எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் இருந்தது, நாங்கள் உடம்பளவில் தான் ஒன்று சேர்ந்து வாழலையே தவிர மனசளவில் புருஷ பொண்டாட்டியாக தான் நாங்கள் ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஒருத்தர் மனசில் ஒருத்தர் நாங்கள் அம்புட்டு பாசமாக இருக்கோம், ஆனால் கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கும் அழகர் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு யாருமே நாங்கள் எதிர்பார்க்கல, பஞ்சாயத்துக்காரவங்க சொன்ன தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தினால மட்டுமே அழகர் மாமா உங்கள் கழுத்தில் தாலி கட்டினார், மற்றபடி அழகர் மாமா மனசில் நான் தான் நிறைஞ்சிருக்கேன், என் மனசுலையும் அவங்க தான் நிறைஞ்சிருக்காங்க, அதாவது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் அழகர் மாமாவுக்கும் நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்னால் இருக்க முடியலைங்க, செத்து போயிடலான்னு நினச்சேன், ஆனால் என் அம்மாவுக்கு என்னை விட்டால் யாருமே இல்லை, என் அப்பாவும் போய் சேர்ந்துட்டாரு, நானும் என் அம்மாவை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா அது என் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் என் அம்மாவுக்காக மட்டுமே நான் உசுரோடு இருக்கேங்க,
ஆனால் இந்த வீட்டில் எத்தனை நாளைக்கு இருப்பேன்லாம் தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேருக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் விசேஷம் நடத்துறது அது இதுன்னு பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நந்தினி அவங்க மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே இங்கே பூங்கொடிக்கிட்ட கொட்டிட்டாங்க. ஸோ பூங்கொடி இருந்துட்டு இங்கே பாருங்கள், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அழகரை நான் நேசிச்செல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. இந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தினால மட்டுமே நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட கேரக்டர் என்ன அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஆபத்துலேருந்து அழகர் என்னை காப்பாற்றினார். அப்போவே சின்னதாக என் மனசில் அவர் இடம் பிடிச்சிட்டாரு. ஆனால் நீங்கள் என்னென்னா நீங்கள் 2 பேரும் டீப்பாக லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன செய்கிறது என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நந்தினி இருந்துட்டு இங்கே பாருங்கள், எனக்காக உங்கள் மனசை மாற்றிக்கணுன்னாலாம் அவசியம் கிடையாது. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்ன டைமுக்கு கரெக்டாக தெய்வானா வராங்க. ஸோ தெய்வானா இந்த வார்த்தையை கேட்டுட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஏய் நந்தினி, நீ முட்டாள்றி, நீ மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, ஆனால் உனக்காக நீ ஒன்று கூட யோசிச்சிக்கவே மாட்டியா? இங்கே பாரு, இவ என்னமோ பாதியில் வந்தவ, நீயும் அழகரும் எப்படி உயிருக்குயிராக நேசிச்சிங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அழகர் தம்பியுமே இப்போ வரைக்கும் உன்னை தான் மனசளவில் நேசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏதோ தாலி கயிறே இவ கழுத்தில் கட்டிட்டா அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவாங்களா? இங்கே பாருடி, நீ இந்த வீட்டுக்கு நீ தான் மருமகளாக இருக்க போகிற. இவ இந்த வீட்டை பழி வாங்கணும்னு வந்தவ, இவ பாதியிலே போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை கேட்டதுனால நம்ம பூங்கொடிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த வீட்டிலே செட்டில் ஆகலாம், இந்த வீட்டில் உள்ளவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணுன்ற அளவுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம தெய்வானை இருந்துட்டு இங்கே பூங்கொடிக்கிட்ட உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், தயவு செஞ்சு அழகர் தம்பியை விட்டும் இந்த வீட்டை விட்டும் பிரிஞ்சு நீ போயிடு. நீ போனால் மட்டும்தான் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அழகர் தம்பிக்கு என்னைக்கு பஞ்சாயத்தில் உனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்துச்சோ அந்த நிமிஷத்துலேருந்து என் பொண்ணு அழுது கண்ணில் தண்ணி கூட இல்லாமல் போயிடுச்சு, தண்ணி கூட வத்துடுச்சு. அந்த அளவுக்கு அவள் அழுதுகிட்டே தான் இருக்கா. சரியாக சாப்பிட்றது கிடையாது, சரியாக சிரித்து பேசுறது கிடையாது, நார்மலாக அவள் இருக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். சம்மந்தமே இல்லாமல் நடுவில் நுழைஞ்சி என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டேடி, உன்னை கையெடுத்து கும்பிட்ற, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தெய்வானை வந்து சொல்கிறாங்க. நம்ம பூங்கொடிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல இந்த விஷயத்தில். உடனே நந்தினி இருந்துட்டு, அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, பூங்கொடிக்கும் நான் அழகர் மாமாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுமா, இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிரிக்கிறது சரியில்லை, பிடிச்சோ பிடிக்காமலையோ கல்யாணம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க லவ் பண்ணி சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கட்டும். தேவையில்லாமல் நம்மளோட சுயநலத்துக்காக ஒருத்தவங்கள வந்து நம்ம எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது, அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தவும் கூடாது. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய விதி இப்படி தான் அப்படின்னா அது அப்படியே இருந்துட்டு போகட்டுமா, உனக்காக நான் இந்த பூமியில் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருக்கலாம்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சும் எந்த ஒரு பிரச்சனையும் நீ கிளப்பிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ தெய்வானை ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. பூங்கொடி பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா அழகர் மேலே சின்னதாக ஒரு காதல் அவங்களுக்கு மலர்ந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டுட்டாங்க. அதாவது நந்தினிக்காக நம்ம இந்த வீட்டை விட்டு போகிறதா இல்லை நமக்காக இந்த வீட்டில் இருக்கிறதா அப்படின்லாம் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. ஸோ அப்போ தான் இங்கே நம்ம அழகர் வந்து அவங்க ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்திருக்காங்க. ஸோ சரி நம்ம ரூமுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்கொடியுமே இப்போ அழகர் இருக்க ரூமுக்கே போகிறாங்க. ஸோ அழகரை பார்த்ததுமே பூங்கொடிக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்க்குறாங்க. அழகரை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கவும் நம்ம அழகர் இருந்துட்டு, என்ன இவ இப்படி பார்க்குறா அப்படி சொல்லிட்டு, ஏய் முட்டை கலக்கி, என்ன எதுக்காக என்னை இப்படி பார்க்குற அப்படி சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எதுக்காக உன்னை பார்க்கணும், நான்லாம் உன்னை பார்க்கல அப்படி சொல்லிட்டு, இல்லையே நீ என்னை பார்த்த அப்படி சொல்லிட்டு நம்ம அழகர் சொல்கிறாங்க. ஆமாம், இவங்க குஷி படத்தில் வர ஜோதிகா, இவங்களை நம்ம பார்த்துட்டோமா, அப்படியே சீன் போடாதீங்க அப்படி சொல்லிட்டு பூங்கொடி சொல்லவும் நம்ம அழகர் இருந்துட்டு, சரி நீ பார்த்தானா பார்க்கலாம் எனக்கு என்ன, நான் தூங்கலான்னு வந்திருக்கேன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம பூங்கொடிக்கு ஒரே யோசனையாக இருக்குது, இம்புட்டு நல்லவங்களை நம்ம எப்படி பிரிஞ்சு போகிறது. அது மட்டும் இல்லாமல் நந்தினி சொன்ன விதத்தை பார்த்தா இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருப்பாங்க போல். இவங்க 2 பேரையும் பிரித்தா அது நமக்கு தானே பாவம். ஐயோ கடவுளே, ஏன் என்ன இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு வந்த, எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலையே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க.
ஸோ இன்னொரு சைடு பேச்சு இருந்துட்டு காஃபி கொண்டு வந்து மஞ்சமலைக்கு கொடுக்குறாங்க. மஞ்சமலை அந்த காஃபியை தட்டி விட்டுடுறாங்க. எங்கே நம்ம பேச்சு ரொம்பவே பயந்து போகிறாங்க. என்னங்க எதுக்காகங்க காப்பியை தட்டி விடுறீங்க அப்படி சொல்லிட்டு. ஏய், உன் அண்ணன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் எம்பிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. அந்த டென்ஷன் தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க.